அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி மாதம் முடிவதற்குள் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன, ஜனவரி மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சியானது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். அதேபோன்று இந்த மாதத்திற்கு பிறகு மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். வித்யாகாரகரான புதன் 6 மற்றும் 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். சூரியனும் யோகஸ்தானம் ஆகிய 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் 12 இடங்களிலும் வலம் வர போகிறாருங்க. இப்படி ஜனவரி மாதத்தில் கிரக நிலைகள்ல பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஜனவரி மாதம் முடிவதற்குள் சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக கிரகநிலைகளின் பெயர்ச்சியானது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகநிலைகளும் ஒரே நேரத்தில் சரியாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதேபோன்று அதிக சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருமா என்று கேட்டால் அதுவும் உறுதியாக இல்லை என்று சொல்லிவிடலாங்க. ஏனென்றால் ஒரு நேரத்தில் சில கிரகநிலைகள் சாதகமாகவும் அதே சமயம் சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கும். எனவே கிரகநிலைகளின் தன்மையையும் தாக்கத்தையும் அறிந்து அதற்கு ஏற்றவாறு முடிவெடுத்து திட்டமிட்டு செயல்பட்டால் பல்வேறு வகையான காரிய தடைகள் தாமதங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் உறுதியாக சந்திக்க முடியும். ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் சாதகமான அமைப்பில் ராகு, கேது, குரு, சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் பலம் வருகின்றன. ஆனால் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது சனி, சுக்கிரன் மற்றும் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கிரகநிலைகளின் தன்மையையும் அவற்றின் செயல்பாடுகளையும் விளைவுகளையும் நன்கு கணித்து நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அதீத வெற்றி கிடைக்கும். அதற்கு மிக முக்கிய காரணமாக அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக தங்களிடம் இருந்து நீக்க வேண்டிய விஷயமாக நிச்சயமாக அச்சம் பார்க்கப்படுகிறது. தங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய பயம், அச்சம் என்ற உணர்வுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டுங்க. சிந்தனையில் பல்வேறு வகையான திட்டங்களை நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் வகுத்திருப்போம். ஆனால் அந்த திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்வதில்தான் நாம் மிகப்பெரிய அளவுகளை தடைகளை சந்திக்கிறோம். ஏனென்றால் அதை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்துடுமோ, அல்லது இதை செய்தால் அது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ என்ற குழப்பத்தில் நாம் அந்த செயலை செய்யவே செய்யாமல் அதை தவிர்த்து விடுகிறோம். அது சார்ந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் அந்த செயலை செயல் வடிவம் கொடுக்காமலே தோற்கடித்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய அதீத சிந்தனை, ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய சிந்தனை தான். ஏனென்றால் ஒரு செயலை செய்ய வேண்டும் என முடிவெடுத்ததற்கு பிறகு அந்த செயலை ஆரம்பியுங்கள். அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அப்போது எதிர்கொண்டால் நிச்சயமாக அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். ஆனால் ஒரு செயலை செய்யாமலே முயற்சி செய்யும் போது நிச்சயமாக பெரிய அளவில் நன்மை கிடைப்பதில் தாமதம் தான் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் தான் வீற்றிருக்கிறார். வக்ரகதியில் 90% மேல் கடந்து இனி வலுவாக வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க இந்த மாதத்திற்கு பிறகு. எனவே இந்த மாதத்தில் இறுதியில்
நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாம். அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில், வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளையும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் தவிடுபடி ஆகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அவருடன் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அளவான முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது. அஷ்டம சனியின் பிடியிலிருந்து விடுபடக்கூடிய இந்த வேளையில் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் சனி நிலை கொண்டிருக்கிறார் என்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. தொழில்துறை வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் தடையில்லாமல் சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக நிறைவாக அமையுங்க. அலைச்சலும் சற்று வேலை பளுவும் அதிகரிக்கலாம். ஆனால் முற்றிலுமாக வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் நடைபெறுவதற்கான அது முடக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக அஷ்டம சனியின் இறுதி காலகட்டமானது உறுதிப்படுத்துகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது மிக வலுவாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே இந்த தருணத்தில் செயல்படுத்தக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுடைய அச்சத்தை தவிர்த்து முன்னேற்றத்தை விரைவாக பெறக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுக்க போகின்றன. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் விலகுவதால் எதை செய்தாலும் அதை புதிய நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் மேற்கொள்ளலாம். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். ஜென்மத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருந்தாலும் கூட நீச்சமும் வக்ரமும் பெற்றிருந்தாலும் கூட நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் சில பணிகளை மந்தமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கினாலும் கூட அவற்றில் வெற்றி உண்டு. அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்தபடி விளைச்சலும் வருமானமும் மோகமாக அமையும். பல்வேறு வகையான காரிய தடைகள் பெரும்பாலும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு. உஷ்ணகிரகமான சூரியன் 6ல் வலுவாக அமர்ந்திருக்கிறார். புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. எனவே கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் சின்ன சின்ன அலைச்சல் ஏற்பட்டாலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதம் அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே விலகி பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் வேலனின் அருளால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக தங்களை தேடி நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக ஜனவரி மாதத்தில் உறுதிப்படுத்துகின்றன.